நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் எழிலற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி நேர பகுதிக்கு நியாயாதிபதி இயேசுவின் ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நற்செய்தி நேரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு கூட பேச வேண்டிய காரியம் என்ன ஆண்டவரே? நீர் கூறுகிற நற்செய்தி என்ன? என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவரே, வாழ்வதற்கு உம்முடைய வேதத்தின்படி எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம், அதில் 2வது வசனம். சங்கீதம் 65:2 சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நாம் ஆராதிக்கிற அந்த தேவனுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி. ஜெபத்தை கேட்கிறவர். நாம் ஆண்டவரிடத்தில் எதை கேட்கின்றோமோ, எதை அவருடைய சமூகத்தில் வேண்டும் என்று கேட்கிறோமோ, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி கொடுப்பார்களோ அதே போல அவரும் கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஜெபத்தை, யாருடைய ஜெபத்தை? இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மாம்சமான யாவரும், அது யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் உம்மிடத்தில் வருவார்கள் அப்படின்னு சொல்லி இங்கு வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தை கேட்கிறவர். யாருடைய ஜெபத்தை கேட்பார்? எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்பார். நம்முடைய பிள்ளைகள் ஒன்று கேட்குறாங்க நம்மளிடத்தில், ஒன்று கேட்டால் அதை நாம் எப்பொழுது அவர்களுக்கு தருகிறோம்? அவர்கள் எதை கேட்டால், என்ன செஞ்சால் உடனே சொல்லுவான், நீ நல்லா படித்தால், நீ இத்தனை மார்க் வாங்கினால் நான் உனக்கு இதை செய்து தருகிறேன் அப்படி சொல்லி நம்ம ஒன்றை கேட்போம். இன்னும் கேட்கக்கூடிய விதம் இருக்கிறது. ஒரு சில பிள்ளைகள் கேட்கக்கூடிய இது, தகப்பனர் சொல்லுவாங்க, வேறு வழி இல்லை, என் பிள்ளைகிட்ட சொல்கிறதுக்கு என்னால் முடியலை, ஏன்னா அந்த மகன் அப்படி கேட்குறாங்க, அந்த குழந்தைகளுக்கு என்னால் மறுக்க முடியலை அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்குது. அப்போது கேட்கக்கூடிய முறைமைகள் வேறு, அதுவும் இருக்குது. அதே போல் நம்ம எதை கேட்கின்றோம், நமக்கு தேவையா இல்லையா, அப்படி ஒவ்வொன்றாக பார்த்து நம்ம கேட்கும் பொழுது அதைத்தான் செய்ய முடியும். அதுக்காக நம்ம எதை கேட்டாலும் அதை செய்வார் அப்படி இல்லை. நமக்கு தேவையானதாக இருக்க வேண்டும், அது பிதாவினுடைய சித்தமாக இருக்க வேண்டும். அப்படி யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பிரியமாக இருக்குமா? நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது. நீதிமொழி 15:8, செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியம். செம்மையானவர்களுடைய ஜெபம், செம்மையான இருதயம் உள்ளவர்கள், செம்மையான வழிகளில் நடக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஜெபத்தின் மேல் பிரியப்படுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லாத ஒருவருடைய ஜெபம், மிகவும் எளிதான ஒரு ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அந்த ஜெபத்திலிருந்து ஒரு காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 24வது அதிகாரம் 24வது அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்லுகிறது, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவோலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள்மீது வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள்.
அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 21வது வசனம் சொல்லுது, அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ என்று அறியும்படி மௌனமாய் இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கு ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து நீ போ, என்னுடைய குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொள்ள வேண்டும், அது நீ வேறு யாரிடத்திலிருந்தும் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனோடு அனுப்புகிறார். இன்னாரிடத்திலிருந்து போய் அந்த என் குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை என்னுடைய மகனுக்காக நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவனை அனுப்புகிறார். அவன் செல்கிற வழியில அவனுக்கு ஒன்றும் யார் என்ன எதுவுமே தெரியாது. வந்துட்டான், எப்படி நான் சரியாக இனம் கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சின்ன வேண்டுகோளை கர்த்தரிடத்தில் வைக்கிறான். இன்னென்ன பிரகாரம் நடந்தது என்றால், நீர் என்னுடைய எஜமானுக்கு மருமகளாக தெரிந்தெடுக்கப்பட்ட பெண் என்று சொல்லி நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து ஒரு சின்ன ஜபந்தான் ஏறெடுக்கிறான். 11வது வசனத்தில், ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்பட்டு வருகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், அவன் தனக்குள்ளே தான் சொன்னான். தனக்குள்ளே, ஆண்டவரே நீர் இதை செய்தால் இன்னென்ன பிரகாரம் நடந்துச்சுன்னா நான் இவள் தான் பெண் என்று அறிந்து கொள்வேன் என்று சொல்லி ஒரு சின்ன ஜபத்தை அவன் ஏறெடுக்கிறான். அவனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். அப்ப செம்மையானுடைய இருதயத்தினுடைய ஜபம் கர்த்தருக்கு பிரியம். இவனுடைய ஜபம் கர்த்தருக்கு ஏன் பிரியமாக இருந்தது? இவன் எப்படி செம்மை உள்ளவனாக இருந்தான்? அவனுடைய வாழ்க்கையில அவன் செம்மை உள்ள காரியத்தை எப்படி செய்தான்? ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான். ஒரு வேலைக்காரனாக இருக்கிறவனுடைய செம்மையான குணம் என்ன அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 24வது அதிகாரம் அதில் 2வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயது மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரமான தன் ஊழியக்காரனை நோக்கி, மூத்த ஊழியக்காரனாக இருக்கிறான். மூத்த ஊழியக்காரன். அப்ப நீண்ட நாட்களாக அவனோடு கூட அவனுக்கு கீழாக அவன் வீட்டிலே வேலை செய்கிறவனாக அவன் இருக்கிறான். ஆபிரகாமை குறித்து பார்த்தா ஆண்டவர் அவனை அழைக்கிறார். உன் இனச்சார் ஜனச்சார் எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படி அவனோடு கூட வந்திருக்க கூடும். அவனுடைய தகப்பனர் காலத்திலிருந்து அவன் அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். எனவே மூத்த ஊழியக்காரனாக இருக்கிறான். மூத்த ஊழியக்காரனாக அவனுடைய தகப்பனார் மரித்து போன பின்பும் அதே உண்மையை அவனுடைய மகன் ஆபிரகாமிடத்திலும் அவன் காண்பிக்கிறான். அவனோடு கூட இருக்கிறான். அதற்கு பிற்பாக நீங்க பார்த்தீங்கன்னா லோத்துவோடு கூட லோத்துவின் மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகி 2 பேரும் பிரிந்து போகிறார்கள். அப்பொழுது கூட நான் இந்த வீட்டிற்கு மூத்த ஊழியக்காரனாக இருக்கிறேன், ஆபிரகாமோடு கூட இருந்து கொண்டு இருந்தா என்னுடைய அதிகாரத்தை நான் செலுத்த முடியாது, இன்னும் வேலைக்காரனாகவே இருக்க முடியும். ஆனால் லோத்துவோடு கூட சென்றேன் என்றால் என்னுடைய அதிகாரத்தை அவன் மேல செலுத்தலாம். ஏன்னா அவன் புதுசா பிரிஞ்சு போயிருக்கிறான், அவன் சின்ன பையனா இருக்கிறான். அப்ப அவனுக்கு இடத்துல நான் இருந்தேன்னா இன்னும் ஆளுகை நான் சொன்ன காரியத்தை அவன் அதிகமாக கேட்பான் என்று சொல்லி அவனோடு கூட பிரிந்து போகவில்லை. தன்னுடைய எஜமானையே சார்ந்திருந்தான். தன்னுடைய எஜமானுக்கு சார்ந்து அவனையே பற்றி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய எஜமானாகிய தேவனை நாம் பற்றி கொண்டிருக்கிறோமா? அவன் செம்மையுள்ளவனாக இருப்பதற்கு காரணம் முதலாவது அவன் தன் எஜமானையே சார்ந்து கொண்டிருந்தான். யாரும் இன்னைக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க, அவங்க கூட போகல, எஜமானை மாத்திரம் சார்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. எஜமானை சார்ந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ரூத் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து வந்தாலும் அவள் நகோமியை பற்றி கொண்டு, உம்முடைய தேவனே என் தேவன்,
தேவனை சார்ந்து வந்தது நிமித்தமாக அவளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, அவளுடைய வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடியதாக ஒரு சூழ்நிலை வந்தது. சபிக்கப்பட்டதாக இருந்தாலும் தேவனை அண்டிக் கொண்டது நிமித்தமாக, அந்த எஜமானனை அண்டிக் கொண்டது நிமித்தமாக அவளுடைய வாழ்க்கை, தன்னுடைய மாமியார் முறுமுறுக்கிறார், கர்த்தருடைய பிள்ளைதான், அவள் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை விட்டுவிட்டு அவள் சென்றதை குறித்து அவள் யோசிக்கவில்லை. கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், கர்த்தருடைய என் வாழ்க்கையை ஒன்று நல்லா வைக்கலன்னு சொல்லி முறுமுறுக்கிற ஒரு மாமியாரை கூட அவள் மாற்றி தேவனுக்கு பிரியமுள்ளவளாக மாற்றி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாற்றிவிட்டாள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான காரியமாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அப்படி கனி கொடுக்கிறவர்களாக இருந்தால் தான் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, யோவான் 15:9 சொல்கிறது, என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். இயேசுவினுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் எப்படி சத்துருக்களையும் சிநேகிக்கும்படியாக சொன்னாரோ, செய்து காண்பித்தாரோ, அதே போல சத்துருக்களையும் சிநேகிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருக்கும். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால், நாம் சொல்லி முடிப்பதற்கு முன்பாக, ஜெபித்து முடிப்பதற்கு முன்பாக பதில் வேண்டும் என்றால், நாம் அவரில் நிலைத்திருப்பது நமக்கு அவசியம் உள்ளதாக இருக்கிறது. இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதில் 2வது வசனத்தில், தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய அவன் நீண்ட நாள் அவனை எஜமானை மாத்திரம் சார்ந்திருக்கிறவனாக மாத்திரம் இல்லை, அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறதுனால தான் அவன் எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக மாற்றப்பட்டான். நீண்ட நாட்களாக இருந்ததுனால அவனுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்படவில்லை, எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக மாற்றப்படவில்லை. கொடுத்த வேலையில் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால போர்த்திபார் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மனைவியை தவிர அத்தனைக்கும் அதிகாரியாக வைக்கிறான். அத்தனைக்கு அதிகாரியாக வைத்தாலும், அவனுடைய மனைவி தவறாக வந்தாலும், நான் எப்படி பொல்லாப்புக்கு இடம் கொடுக்க முடியும்? என்னுடைய எஜமான் என்னை உண்மையுள்ளவன் என்று நம்பித்தானே என்னை பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி உண்மையை நிலைநாட்டினபடியினால் அவன் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டான். உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில், என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். கர்த்தருடைய வீட்டிலையும் உண்மையாக இருக்கணும், நம்ம வீட்டிலையும் உண்மையாக இருக்கணும், நம்ம குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும், நம்ம சபையில் உண்மையாக இருக்கணும். அப்படி உண்மையைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 51:6வது வசனம் சொல்கிறது, சங்கீதம் 51:6, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். நம்முடைய உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கணவன் மனைவிக்குள்ளாக உண்மையாக இருக்கிறோமா? பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக உண்மையாக இருக்கிறோமா? சகோதர சகோதரிகளுக்குள்ளாக உண்மையாக இருக்கிறோமா? உண்மை இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷனாக நம்ம இருந்தோம் அப்படின்னா பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். உண்மை இருந்ததுன்னா அது நம்ம செம்மையான இருதயம் உள்ளவர்களாக நம்ம இருப்போம். நாம் இயேசுவில் நிலைத்திருக்கும் பொழுது செம்மையான இருதயம் உள்ளவர்களாக நம்ம இருப்போம். அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளதாக இருந்தால் அது கர்த்தருக்கு செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருப்போம். மூன்றாவது, அங்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதில் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். தன் எஜமானுடைய தேவனை நம்பி இருக்கிறான்.
காரியத்தை சித்திக்க பண்ணுகிறது அவராலே முடியும். நம்முடைய காரியம் வாய்க்க பண்ணுகிறதற்கு நம்மால முடியாது, இந்த உலக மனுஷர்களால முடியாது. நாம் யாரை நம்பி இருந்தாலும் அவர்கள் மூலமாக நம்ம அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி விட முடியாது. நம்முடைய காரிய சித்திக்கப்பட வேண்டும் என்றால் அது எஜமான் ஆகிய தன்னுடைய எஜமானுடைய தேவனாலே முடியும். அதையும் அறிந்து வைத்திருந்தான். எஜமானுக்கு உண்மை உள்ளவனாக, எஜமானுக்கு சார்ந்திருக்கிறவனாக இருந்தாலும் எஜமானுடைய தேவன் மேல அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் கர்த்தரை குறித்து எப்படி இருக்கிறது? கர்த்தர் மேல எவ்வளவு விசுவாசம் நம்ம வைத்திருக்கிறோம்? விசுவாசம் இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாக்கோபுக்கு எழுதின பொதுவான நிருபத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபுக்கு எழுதின பொதுவான நிருபம் 2வது அதிகாரம் அதில் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களை வாசிக்கின்றேன். யாக்கோபு 2:19 முதல் 21 வரை, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். தேவன் ஒருவர் உண்டு, இயேசு ஒருவர் உண்டு, எனக்காக மரித்திருக்கிறார், எனக்காக சிலுவை சுமந்திருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், விசுவாசிக்கிறாய், உண்மைதான், அப்படி செய்கிறது நல்லதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசும் விசுவாசிக்கு தேவன் ஒருவர் உண்டு, ஏன்னா அவர் தான் அவங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப அது விசுவாசித்து நடுங்குகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வீணான மனுஷனே, கிரியையில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று வெறும் வார்த்தையால் சொன்னால் மாத்திரம் போதாது, கிரியைகளில் நம்ம காண்பிக்க வேண்டும். நமக்குள்ளான கஷ்டத்தின் மத்தியில், நமக்குண்டான நெருக்கத்தின் மத்தியில், நமக்குண்டான பாடுகளின் மத்தியில் இயேசுவை சார்ந்து இருக்கிறேன், இயேசுவுக்கு உண்மையாக இருப்பேன், இயேசுவை நான் முற்றிலுமாக நம்புவேன்னு சொல்லி அவர் மேல அந்த சூழலில் விசுவாசிக்க வேண்டும். யோசேப்புனுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசமாகத்தான் இருந்தது. குழிக்குள்ள தூக்கி போட்டாலும், மற்ற இஸ்மவேல் இடத்துல விற்று போட்டாலும், போத்திபார் வீட்டில் இருந்தாலும், போத்திபார் மனைவி தவறாக நடத்து கொள்ள முயற்சித்தாலும், என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? ஏன் சொன்னா, யாரும் என்னை பார்க்கலையே, யாருக்கு தெரியாதது தானே, இந்த பாவத்தை செய்து விட்டால் எனக்கு என்னன்னு சொல்லி அவன் அதுல ஈடுபடல. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுதான் விசுவாசம். எந்த சூழ்நிலையிலும் நான் பாவம் செய்ய மாட்டேன், என் தேவனுக்கு விரோதமான காரியத்தை எதையுமே செய்ய மாட்டேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, சிறைச்சாலைக்கு சென்றாலும் சரி, நான் விட மாட்டேன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறான். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். தன் எஜமானுடைய தேவனிடத்தில் அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். இன்னும் யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசித்து பார்த்தால், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். இயேசுவினிடத்தில் ஞானம் வேண்டுமா, இயேசுவினிடத்தில் என்ன ஜெபம் செய்ய வேண்டுமோ அதை விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அப்படி சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. விசுவாசம் இல்லாம கர்த்தரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நினைக்க கூடாது என்று சொல்லி இங்கு யாக்கோபு எழுதுவதை பார்க்க முடிகிறது. அப்போ தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். செம்மையான இருதயம் உள்ளவர்களுடைய ஜெபம், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? தன் எஜமானிடத்தில் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதே போல நாமும் இயேசுவினிடத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக, அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர்களாக, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து உண்மையுள்ள மனுஷனாக நம்ம இருக்க வேண்டும். இயேசு தேவனுடைய வீட்டிலும் உண்மை உள்ளவர்களாக, சபையிலும் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வீட்டிலும் உண்மை உள்ளவராக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அடுத்து எஜமானுடைய தேவனிடத்தில்
விசுவாசம் உள்ளவர்களாக, எந்த சூழலையாக இருந்தாலும் விசுவாசிக்கிறவர்களாக நம்ம இருதயம் இருந்தது என்றால் அது செம்மையான இருதயம், கர்த்தருக்கு பிரியமான இருதயம். நம்முடைய ஜெபம் உடனே கேட்கப்படும். அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நற்செய்தி நேரம் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அறியாத ஒருவன் எலேசர் அப்பா தன்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு மணமகளை தெரிந்தெடுக்க போகும் பொழுது கூட ஆண்டவரே அவனுடைய அந்த சின்ன ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தீர். அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆண்டவரே, உம்மில நிலைத்து நிற்க வேண்டும், உங்கள் அன்பில் நிலைத்து நிற்க வேண்டும், உங்களுடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும், உங்கள் விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. இன்னும் உம்முடைய வீட்டிலும் ஆண்டவரை எங்களுடைய வீட்டிலும் குடும்பத்திலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. இன்னும் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறவர்களாக, விசுவாசத்தோடு ஜெபத்தில் நாங்கள் பங்கு பெறுகிறவர்களாக, விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரை ஜெபங்களை ஏறெடுக்கிறவர்களாக இருப்பதற்கு கிருபை தருவீராக. தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய நேசக்கரம் வைக்கப்படும்படியாக, உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் வைக்கப்படும்படியாக, அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தகப்பனீர் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என்ன வேதனையோடு இருக்கிறார்களோ எல்லா வேதனைகள் மாறுவதாக, எல்லா பிரச்சனைகள் குறைகள் மாறுவதாக, எல்லா பலகீனங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தகப்பன் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்க கரத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.